வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் குவைத்தில் நான் எப்படி டிரைவிங் பண்ணுறேன், ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா எப்படிலாம் டிரைவிங் பண்ணலாம், இங்கே எந்த மாதிரியான டிரைவிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, என்னோடய டியூட்டி டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் டைமுக்கு 11 to 11, நம்ம ஊர் டைம் பார்த்தீங்கன்னா 1 to 1. அதான் என்னோடய டியூட்டி டைம். நான் காலையில் ஒரு 1/2 hour பிஃபோராக எழுந்து காரை க்ளீன் பண்ணிவிட்டு காரை பேசிக்கான செக்ஸ்லாம் பார்த்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கிங்லேருந்து எடுத்து ரோட்டில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த குவைத் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கண்காணிப்பு கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியோடு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு கேமரா கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. அதனால் ரொம்பவே கவனமாக ஓட்டுறது நமக்கு நல்லது. இப்போ இங்கே ரீசெண்டாக லாஸ்ட் 2 months ரொம்பவே டிராஃபிக் வயலேஷன் நடக்குது. அப்படிங்கிறதுனால இங்கே இருக்க எல்லா கேமராஸையுமே ஏஐ டெக்னாலஜியோட புதுசாக ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் ஒரு புது ஏஐ டெக்னாலஜி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க பழைய கேமராவையும் புது டெக்னாலஜிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வராங்க. அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இங்கே புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக நம்மளுடைய ஸ்கில்லை காட்ட வேண்டிய இடமா இந்த இடம் அமையும். மக்களே, நீங்கள் இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா கார்களை தவிர வேறு எந்த ஒரு வாகனங்களையும் அவ்வளோ எளிதில் பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே காரை தான் பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இங்கே கார் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இங்கே சாலையில் முழுக்க முழுக்க காரை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த சாலைகளில் அதிகப்படியாக கார்கள் மட்டுமே ஓட்டப்படுறதுனால நீங்களுமே ரொம்ப எளிமையாக இந்த சாலைகளில் கார்களை ஓட்டலாம். அதுவும் இல்லாமல் இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே ஆட்டோமேட்டிக் கார்ஸ் தான் ஓட்டுறாங்க. அதனால் இங்கே கார் ஓட்டுறது ரொம்பவே சுலபம். மக்களே, இப்போ நம்ம போகிறது குவைத் சிட்டிக்கு போகிற முக்கியமான ரோட்டில் ஒரு ரோடான 30ஆம் நம்பர் ரோட்டுக்கு நம்ம போகிறோம். இந்த ரோட்டில் மினிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80க்கு மேலே தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஸ்பீட் 120க்குள்ளே இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே கார் ஓட்டும்போது 80 ஸ்பீடில் மினிமம் போகிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் பின்னாடி வரவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. 120க்கு மேலே போனாலும் போலீஸ்காரங்க உங்களை பிடிப்பாங்க அல்லது கேமராவில் நீங்கள் ஃபைனில் மாட்டிக்குவீங்க. அதனால் ரொம்பவே கவனமாக இந்த சாலையில் நீங்கள் பயணம் பண்ணணும். இந்த 30ஆம் நம்பர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் வேறு ஒரு ரோட்டுக்கு டைவர்ஷன் எடுக்கணுன்னாலும் தனியாக அதுக்குன்னு ப்ரொவிஷன் ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நேராக ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் டைரெக்டாக குவைத் சிட்டிக்கு போகிறதுக்கு எந்த ஒரு சிக்னலோ டைவர்ஷனோ இல்லாமல் இந்த ரோட்லேயே நீங்கள் பயணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வேறு ஏதாவது ஒரு ரூட்டுக்கு போகிறீங்கன்னா இந்த ரோட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரைட் எடுத்திங்கன்னா சைடில் அங்கங்கே டைவர்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த டைவர்ஷன் எடுத்து வேறு ஒரு ரோட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ரொம்பவே எளிமையாக போகலாம். இந்த சாலைகளில் பார்த்தீங்கன்னா இருபுறமும் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதனால் வெளியிலேருந்து எந்த ஒரு விலங்கினங்களோ அல்லது வேறு யாராவது ரோட்டில் திடீர்னு கிராஸ் பண்ணுறாங்களோன்ற பயமே இல்லாமல் நீங்கள் தைரியமாக இங்கே ட்ராவல் பண்ணலாம். சாலைகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேமராஸ் இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டான ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாமல் நீங்கள் இந்த சாலைகளில் பயணம் பண்ணலாம். நீங்கள் சாலைகளில் 2 பக்கமும் பார்க்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அழகுக்காக மட்டுமே வச்சுருக்கக்கூடிய மரங்கள் தான். இந்த மரங்களால் எந்த ஒரு பெரிய பலன்களும் இல்லை. இங்கே அந்தந்த ஊருக்கான பெயர் பலகைகள் ரொம்பவே தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே கரெக்டான நேம் போர்ட்ஸ் வச்சு அங்கே நீங்கள் எப்படி வளையணும் போகணும் அப்படிங்கிற டைரெக்ஷன்ஸை ரொம்ப கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் மேப் இல்லைனாலும் இந்த போர்ட்ஸில் இருக்க சைன்ஸை பார்த்து நீங்கள் ஈஸியாக போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் சைட் ட்ராக்குக்கு மாறலாம். லெஃப்ட் சைட் ட்ராக்கில் யாராவது ஆள் வராங்களான்னு பார்த்துட்டு இண்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணிவிட்டு தான் நம்ம லெஃப்ட் சைட் ட்ராக் மாற முடியும். லெஃப்ட் சைட் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ட்ராக் தெரியுது பாருங்கள். அந்த ட்ராக்கில் தான் அந்த பிளாக் கலர் கார் போகிற ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 120 தான் இந்த எல்லா ட்ராக்லேயும் ஸ்பீட் லிமிட்டு. பட் ஆனால் இங்கே இருக்க குவைத் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 120க்கு மேலேயே போவாங்க. ஸோ நம்ம ரொம்ப பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ட்ராக்குக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ஓட்டுறதுனால நம்ம அதை மீறினோன்னா நமக்கு ஃபைன்ஸ் வரும். பட் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் குவைத் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரோடுக்காக ரொம்பவே செலவு பண்ணுறாங்க. அதனால் வருஷத்துக்கு பலமுறை இந்த ரோடுகளை பராமரிப்பு பண்ணி ரொம்பவே சிறப்பாக அமைச்சிக்கிறாங்க. சாலைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடுகளை கிராஸ் பண்ணுறதுக்காக மேம்பாலங்கள் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கும். அதனால் சேஃபாக ரோடை கிராஸ் பண்ணுறவங்க கவனமாக அந்த மேம்பாலங்களை யூஸ் பண்ணி சாலையை கடந்துக்கலாம். சாலையில் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாகனங்களில் ஏதாவது பழுது ஏற்பட்டாலோ அல்லது விபத்து ஏற்பட்டாலோ சைடில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேன் சொல்லிட்டு எல்லோ கலருக்கு அப்புறம் ரைட் சைடில் கடைசியாக ஒரு ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் நீங்கள் எமர்ஜென்சி டைமில் அந்த ட்ராக்கில் நீங்கள் நிறுத்தி உங்களுடைய வாகனங்கள் பஞ்சர் ஆகிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டாலோ பழுது பார்த்துக்கலாம். அதுக்காகவே அந்த லைன் டெடிகேஷன் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் யாரும் பெரும்பாலும் பயணம் பண்ண மாட்டாங்க. எமர்ஜென்சி வாகனங்கள் மட்டும்தான் அதில் பயணம் பண்ணுவாங்க.
ஒருவேளை நீங்கள் புதுசாக குவைத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி லேனில் உங்கள் வாகனம் பழுதாயிட்டுன்னா நீங்கள் நிறுத்தி உங்களுடைய வாகனத்தை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதே நேரம் நீங்கள் எமர்ஜென்சி லேனில் உங்கள் வாகனத்தை நிறுத்தி பழுது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரம் காவல்துறையினர் வந்தாங்கன்னா அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு பின்னாடி கவராக அவங்களுடைய வெஹிக்கிள் நிறுத்தி நீங்கள் சரி பண்ணி போகிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு கவர் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே தைரியமாக எமர்ஜென்சி லேனில் உங்கள் வாகனங்களை சரி பார்க்குறதுக்காக நிறுத்திக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. மக்களை குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அத்தனை சாலைகளும் ரேடார் மூலயமா சர்வேலன்ஸ் ஆகுது. அதனால் நீங்கள் ரேடார் மூலயமா டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மேப்பில் அப்டேட்டடாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். புதுசாக இந்த கண்ட்ரிக்கு ட்ரைவ் பண்ண வந்தவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரைவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இங்கே டிரைவிங் ஸ்கூல் மூலிமா ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இங்கே ட்ரைவ் பண்ணுறது எளிமையாக இருக்கும். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா அந்த டிரைவிங் ஸ்கூல் மூலிமா நீங்கள் ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த சாலைகளை பயணம் பண்ணுறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். மக்களை இந்த வீடியோ மூலிமா புதுசாக குவைத்துக்கு வரவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து தமிழ் நிஞ்சா சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்.